ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாலை நேரம், அதாவது நைட் ரொட்டீன் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிட்டுக்குருவி தான் எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஸோ வாசல் முன்னாடியே வந்து கூடு கட்டியிருக்காங்க. அவங்க தான் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துகிட்டே இருக்காங்க. நிறைய குஞ்சு பொரிச்சிருக்காங்க போல் இருக்குது. ஸோ அங்கிட்டு இங்கிட்டு பறந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப சண்டை போடுறாங்க. ரொம்ப சத்தமாக இருக்கும். நல்லா குச்சு 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 குச்சுன்னு காலைல எழுந்திரிச்சு அந்த சவுண்டை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய வீடியோவில் நீங்கள் டீப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த சிட்டுக்குருவி சத்தம்லாம் கேட்கும். சரி சொல்லிட்டு நான் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போல் நான் வந்து பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மிளகா வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ஒரு 4 மிளகா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் கட் பண்ணிட்டு பஜ்ஜி போடலான் இருக்கேன். நான் கடலை மாவும் பச்சரிசி மாவும் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து இது பண்ணுங்கள். நல்லா வந்து நல்லா மொறு மொறு கிரிப்ஸியாக இருக்கும். இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குடமிளகா வந்து அதுக்குள்ளே டிப் பண்ணி நான் தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டாகவும் பொரித்து நான் வச்சுருக்கேன். என்ன ப்ராப்ளம்னால் நாங்கள் பொரிக்க வந்து தின்றுவோம். சரின்னு சொல்லிட்டு சைடில் வந்து பச்சை மிளகா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்த சைடு வந்து நான் பால் வச்சுருக்கேன். பாலில் வந்து நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கசகசா, மிளகுத்தூள், ஏலக்காய், சர்க்கரை, இல்லைனா நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் கொஞ்சம் திரியமாக இருக்கும். ஆனால் கடைசியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மிளகு பாலுக்கும் பஜ்ஜி மிளகாக்கும் சூப்பராக இருக்கும். சரி சொல்லிட்டு அவங்க வந்து ஜாமான் வாங்கிட்டு வந்தோம். 2 பேரும் தான் சேர்ந்து போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ஆணுச்சு, 90 ரூபா. நான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, பூண்டு இதெல்லாமே வாங்கியிருக்கோம். நாங்கள் இங்கே பக்கத்துலேயே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்குவோம். பக்கத்துலேயே காய்கறி கடை இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் வாங்குவோம். அவங்க கொஞ்சம் ரேட்டும் வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எது வேணுமோ அது மட்டும் வாங்கிக்குவோம். எங்கள் 2 பேருக்குனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவோம். தக்காளி பழம் மட்டும் எங்கள் வீட்டிலேயே உள்ள தக்காளி பழம் தான், அது மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தக்காளி பழம் வாங்கலை. சரி இது இருக்குல்ல, இது முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். மற்றபடி இந்த பீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டப்பாவில் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் காய்கறி எல்லாமே நான் வந்து வெளியே தான் வச்சுருக்கேன். அதனால் சரி சொல்லிட்டு நமக்கு அப்பப்போ மட்டும் நாங்கள் வாங்கிக்குவோம். 100 கிராமு அந்த மாதிரி 1/4 கிலோ அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கிக்குவோம். செய்வத்து எங்களுக்கு வந்து 90 ரூபா ஆணுச்சு. நாங்கள் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி நமக்கு அப்பப்போ தேவைப்படும் போது நமக்கு வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த பச்சை மிளகா எல்லாமே வந்து நான் காம்பு கிள்ளி அந்த மாதிரி கவரில் வச்சுருக்குவேன். நல்லாவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம அப்பப்போ தான் வாங்குகிறோம். அதனால் வந்து நமக்கு வந்து அவ்வளோக்கா வந்து வேஸ்ட் ஆகாது. வெளியே வச்சு சாப்பிட்டாலும் அதோட சத்து ஃபுல்லாக கிடைக்கும். எப்பப்போ தீருதோ நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவோம். வாங்கிட்டு அதனால தான் இந்த 2 ட்ரே வாங்கி வச்சுருக்கேன். அந்த 2 ட்ரே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எல்லா காயுமே வந்து அதிலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருவேன். நான் மொத்தமாக இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும்ல, அதில் தான் வாங்கினேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நாங்கள் காய் வாங்கிட்டு வருவோம். மளிகை ஜாமான் எல்லாமே வந்து நாங்கள் அப்படி தான் மொத்தமாக வாங்கிட்டு வருவோம். அப்போ வந்து நமக்கு நிறைய கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். பட் ஆனால் காசு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம அங்கே போயிட்டு வந்து வாங்கிட்டு வர செலவு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறது எல்லாமே வந்து கணக்குப்படி பார்த்தா எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். இது வந்து நம்ம அங்கிட்டு தான் வேலைக்கு போகிறாங்க, அங்கிட்டு தான் வராங்கன்னொன்னே எங்களுக்கு அப்படியே வாங்கிட்டு வரணும். ஒன்றும் அதுக்கு நாங்கள் தனியாக வந்து பெட்ரோல் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலை. ஸோ அலைச்சலும் இல்லை. வர வழியில் அப்படியே வாங்கிட்டு வர்றது தான். ஸோ இந்த ட்ரேயில் இப்படி தான் நான் வச்சுருக்கேன். பிரித்து வச்சுருப்பேன் பாருங்கள். அவரைக்காவும் பீன்ஸையும் ஒன்றா வச்சுருக்கேன். தக்காளியை தனியாக வச்சுருக்கேன். தேங்காவை தனியாக வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் வாங்கிக்குவோம், முடிஞ்சிச்சுன்னா ஒன்று வேணால் வாங்கிக்குவோம். மொத்தமாக வாங்கிட்டு வந்து டிம் பண்ணி வைக்க மாட்டேன். சரி இதெல்லாம் அடுக்கி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து நைட்டு டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தான், வீட்டில் அரைச்ச மாவு தான்.
சரின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோதுமை மாவை கரைச்சி வச்சுட்டேன். இதில் வந்து நான் சைடில் வந்து சட்னி வச்சுருக்கேன். வரமிளகா, பூண்டு, தக்காளி, அப்புறம் ஒரே ஒரு அந்த பச்சை மிளகா இருந்துச்சுல, அந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் வந்து தோசையை சாப்பிட்டு சட்னி வச்சு சாப்பிட்டோம். நைட்டு ரொட்டீன் இப்படி தான் போணுச்சு. கோதுமை தோசை, கார சட்னி. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.